ஹாய் மா. ஹாய் செல்லம்ஸ். இன்னைக்கு வந்து பூஜா குட்டியோட பர்த்டே. வழக்கம் போல நம்ம வீட்டு முறைப்படி பால் பாயாசம் பண்ணியாச்சு. அதை ஊட்டி விட்டுறலாம். வாங்க, சாமியை கும்பிட்டுட்டு ஊட்டி விட்டுறலாம். நிறைய பேர் விஷஸ் சொல்லிருந்தீங்க, தேங்க்யூ. இன்னும் நிறைய பேர் விஷ் பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ஒருத்தரை வாழ்த்த நம்மளும் நல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாப்பி பர்த்டே பட்டுக்குட்டி. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு பாயாசம். நல்வாழ்த்துக்கள். செம்மையா இருக்கு பாயாசம். பூஜா குட்டிக்கு அடுத்த வருஷம் பொண்ணும் மருமகனும் சேர்ந்து பாயாசம் ஊட்டி விடணும். நானு பூஜா குட்டி நிறைய பேர் கேக்குறீங்க, கமிட்டடான்னு கேக்குறீங்க. அப்படிலாம் இல்ல. எங்க குடும்பத்தையும் பூஜா குட்டியும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு மணமகனா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் விஷயம். என்னன்னா, நம்ம யூடியூப் ஃப்ரேம்குள்ள வந்தாச்சு அப்படின்றப்ப நம்ம ஃபேமிலியும் பூஜா குட்டியும் புரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ளைக்காக வெயிட்டிங். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. பொறுமையா இருக்க குழந்தைங்களுக்கு எப்பவுமே நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பாங்க. உங்க கேள்விக்கான பதில் இதுதான். நிறைய பேர் பூஜா குட்டிக்கு என்ன கல்யாணம் பண்ணலன்றீங்க, பூஜா குட்டி கல்யாணம் ஆசை வந்துருச்சுன்றீங்க. வர வயசு தானே, இது நியாயம் தானே. 23 24 வயசுல கல்யாணம் ஸ்டார்ட் ஆகுது. இல்ல, கமெண்ட் படிச்சேன். இது 60 கல்யாணமா பண்றதுக்கு பாத்துட்டு இருக்கோம். முதல் கல்யாணம் தானே 21 வயசு தாண்டினாலே கல்யாணம் ஆசை வரதான் செய்யும். சந்தோஷமா இருக்கட்டும். மேரேஜ தாண்டி நிறைய விஷயம் சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் அனுபவிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்றோம். அதாவது எங்களுக்கு கொடுத்த, எங்க அம்மா அப்பா கொடுத்த நெருக்கடி குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. அவங்க மைண்ட் ஃப்ரீயா ஹாப்பியா இருக்கணும். கல்யாணம்ன்றது அவங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? மத்தபடி அது ஒரு கட்டாயத்துக்காகவோ அது வந்து ஒரு பிரஷருக்காகவோ மத்தவங்க இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்கன்றதுக்காக எல்லாம் இருக்கக்கூடாது. பால் பாயாசம் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால சமைக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு விட்டு அந்த வேலையை அப்புறம் பண்ண முடியாது. அது என்ன, நம்ம சீக்கிரமா அப்டேட் பண்ணுவோம். ஸ்டே டியூன் வித் பூஜாஸ் கிச்சன். ஆமா, அதனால அதுக்கு போயிட்டு வந்தாச்சு. சோ சமையல் வந்து இன்னைக்கு பண்ணல, வாங்கியிருக்கோம். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பாக்கலாம். இது வந்து பூஜா குட்டி ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க, அவங்களுக்காக ஃப்ரைட் ரைஸ் இது. அப்புறம் ஜெய் குட்டிக்கு பிரியாணி பிடிக்கும். இது எனக்கு வெஜ் மீல்ஸ் தான், அப்பாவுக்கு எனக்கும் நான் வாங்கிட்டோம். ஆமா, அப்பா பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. எந்த ஹோட்டல் பாது? வசந்த பவன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி. இது சிக்கன் பிரியாணி தான் நினைக்கிறேன். இல்ல மட்டன். அப்புறம் குட்டிப்பா அந்த ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணியா, சாப்பாடு ஆறிட முடியும். என்னென்ன காய் எல்லாம் சொல்லுங்க, டக்குன்னு தெரியுங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி தாங்கங்களா. இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு ஸ்பெஷல். அப்பா வெஜ் என்னென்ன காய் வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். ஏய், அது எந்த உங்களுதுதான். இது ஊருக்கா எடுத்துவா போறேன். எனக்கு தான் தனியா இருக்கே பார்சல். இது சாம்பாரு. வத்த குழம்பு கொடுக்கவே இல்லப்பா வசந்த பவன்ல. ஏமாத்திட்டீங்க. நீ மோர் குழம்பு கொடுத்துக்கிற அப்படியா? டிஃபரண்ட் மோர் குழம்பு. சூப்பர். அப்புறம் காய் சாப்பிடுங்க, தோசை கூட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் அது என்ன காய்மா? அதுவா உருளைக்கிழங்கா? அது என்ன காய்னே அது ஒரு காய், 2 காய் காலிஃப்ளவர் தான் அது. ஓகே, வாங்கிட்டு சாப்பிடுங்க வாங்க. ஓகே, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் பர்த்டே டைப்லயும் இலையில சாப்பிடுங்க. நான் அப்பா கூட சாப்பிடுறேன். அப்பா கூடமா நாங்க அப்படியே இதோட சாப்பிட்டு தானே போறோம். இதுவும் இலை தானே. கரண்டி மட்டும் எடுத்துட்டு வந்து ராஜா, ஏன்னா நீங்க வைப்பீங்க இல்லையா? தேவையானதை எடுத்துப்போம். ஓகே மக்களே, அப்படியே பாய் சொல்லிடுங்க மம்மி எல்லாருக்கும். நம்ம இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். ஆமா, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பூஜை குட்டி விஷ் பண்ணீங்க, அதுக்கு எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். டாடா பாய். இன்னைக்கு கொண்டாடும் அனைவருக்கும் எங்களின் வாழ்த்துக்கள். மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்களா, மறந்துட்டு சொல்றதுக்கு. பாய் பாய். ஓகே, பர்த்டே பேபி சாப்பிடுறேன், நீங்களும் நல்லா சாப்பிடுங்க.